எழுதி எழுதி அந்த பிரம்மனுடைய கை சலித்து போய்விட்டது. சரி, இத்தனையும் நடக்காமல் இருக்க வேண்டும்னா என்ன செய்யறது? அதுக்குதான் நல்லா பாருங்க, எல்லாரும் அப்படி ஒரு முறை இந்த நடுவில் இருக்கிற மேடையை பாருங்க. சாமி எது மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? கடைசியில தாமரை மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தாமரை என்ன அடையாளம்னா, இந்த தாமரைக்கு என்ன பொருள்னா, கீழிருந்து மேல வரணும். ஆமை ஆமை எங்க இருக்குங்க? தண்ணீர் இருக்கு. மேல பாம்பு ஊறிட்டு இருக்கும், சிங்கம் மிருகம், அதுக்கு மேல முனிவர்கள் யோக நிலையில் இருக்கிறாங்க. இந்த பிறவி மேம்பட்டு மேம்பட்டு யோகத்தில் அமர்ந்து இறைவனை சிந்தித்துக் கொண்டிருந்தால் மேல என்ன விரியும்? தாமரை விரியும். எங்க விரியும்? நம்ம உச்சியில தாமரை விரியும். உச்சியில தாமரை விரிந்து விட்டால் ஞானம் கிடைத்து விட்டது.